நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சும்மா சொல்லக்கூடாது, உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறான். அவ்வளவு பாசம் அண்ணா, சுப்பிரமணிய அண்ணா, என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பணம் 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு, இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துடும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க. ராஜா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா, இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளாம். இதுவா பாசம்? இவளுக்கு அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன். சல்லி பேச கூடாது, எனக்கு வர கோத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி விடுது. போனம்ங்கிறத மறந்துட்டே பேசுறேன். என்ன பணத்தை அடிவேண்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உண்மைட்டு இருக்க? யாரா நீ? இவரோட மச்சான். என்ன டெட் பாடி? இது குப்பை தொட்டியா? தாமரை தட்ட என்னங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம்மச்சு போது மூஞ்சி டப்பு நஷ்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன், உதவி ஆடக்கூடாதுன்னு பொறுமையா இருந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டானா அங்க தட்டானா இப்படி அனுக்கப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவான்னு போல் இருக்கேன். ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுவேன்னு. ஏய் யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. எடுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சினேன். உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்கலாம். வாஸ்தவமான பேச்சு எடுத்துப்பான். என்ன வரமாட்டேங்குதுங்க? ஆனா வேலை வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்க கூட இருந்து குடிக்கிறீங்களே? வேறல போன மசரே போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கு நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்துட்டு பாத்தியா? வெட்டிட்டு போன 2 மோதிரம் எப்படி வந்துச்சு? அவனே காட்டி கொடுத்தாண்டா. நான் காட்டி கொடுத்தா? உனக்கு தேவை மோதிரம் தராங்க பதச்சல அது முடிக்கு போடா. உடனே பணத்தை பாடல வைங்கடா. ராஜா தூக்குடா. அண்ணா, பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா, நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. டைமாச்சு, பணம் தூக்கி குடிக்கல வைங்க. யாரா கரையாந்தலை? நீ செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குல வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி, எரிச்சு தொலைங்கடா. இருக்கான் எங்க இந்த துண்டு பிடி? பாருங்க, உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதா? புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க. இருக்குடா. எங்க புதைக்கிறதுல ஒரு தடவை கையை தூக்குங்க, கீழே போடுங்க. எரிக்கிறதுல கையை தூக்குங்க. மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தந்தா உதவாங்க ஓடி போயிரு. உனக்கு குளிக்க வைக்கலாம். நிறுத்துங்க. யாரப்பா? ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா எரிக்க விடுங்கடா. இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா. 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க. நான் உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசியில இருந்தா வரீங்க. அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்க சார். செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டின். அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனிலே எழுப்பி கேளுங்க. இது போஸ்ட் மேடம்னா இதால 2ஆ 3ஆ அறுப்பா. அப்படி அறுத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவீங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரோல் சைடு வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் குறைச்சிட்டு இருக்கேன். என் சந்தையை தீர்த்து வைங்க. என்னடா இந்த பெட்ரோல் ரேட் எப்படி? அப்படி வா. இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகிற
மகாராஜா தேவைங்கிறது. அடே போட்டு கிடையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல பேரு முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மாண்டில். இதுலதான் படீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி போங்க இன்னும் உடச்சு விட்டீங்க. ஏங்க நீங்க ஆளுனா அழகராஜா கடை எதுங்க? இதுதான் அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரூம் லைட் வேணும். வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொடுக்க கூடாதுங்க. சந்தமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்ரோல் லைட் கொடுத்துருங்க. கூட வச்சிருக்கீங்க லைட் கொடுத்துருங்க. போமா ஓடாத, எங்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு, ஏய் விட மாட்டேன். இல்ல எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? நாயக்கான நாயக்கண்ட கண்ணக்கான ரெண்டு சேர்ந்தாப்புல அடிக்கிறது அடிச்சுட்டேன். உன்னையே நான் அடிக்காம ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கண்டிப்பா ஒரு வீடு கட்டுறவங்க நல்ல மதிய கட்டி வச்சிருக்காங்க. இருந்தா என்ன கல்ல கண்டா இவனை காணும், இவனை கண்டா கல்ல காணும். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்க? ஆமாங்க. அடிக்கல இதை கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? ஏன்னா இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தான்டா. ஏண்டா நேற்று 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்னேன்? 10 ரூபாய் சொன்னேன். எப்போ இதைத்தான்டா சொன்னீங்க? வலிச்சு எதுவும் சொன்ன தெரியலீங்களா? தெரியலையாமா? ராத்திரி பூரா இருட்டுல உட்காந்து எனக்கு தான்டா தெரியும். தெரியலீங்களா? இப்ப நான் தாண்டா ஒன்னு ஏரியா போறேன். என்ன எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலை முடிக்கும் சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடிக்கும் சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடிக்கும் சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடியும் தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன மூளை என்ன முதுகில வச்சிருக்க? யாரு இல்ல யாரு டாடா உனக்கு என்ன தைரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடுலையே, குட்டி போட்டு ஆடுல மேய்ச்சிட்டு இருக்குது. இந்த எகத்தாலமெல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாட்டா? எங்க நீ சிரி ஏண்டா எம்ப திருப்பா உடம்பு வாய் போடுறது வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இதுவே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கிற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாலும் பேசிருக்கு. பட்டாச்சாரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிறந்த பல்லுக்கா இது இருக்காது. இந்த வருஷம் பட்டாசு கொஞ்சம் 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. அரியம் பாட கழிச்சிருக்கு. ஆளாளுக்கு எவ்வளவு நாட்டு சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நம்ம மருமக பாரு எங்க சொல்றா? இது வேறையா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன்னா சொல்றான். அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழிச்சு ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரதை. என்ன பயமா இருக்கு? என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பண்ணான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தாண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா எம்மட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்மட கண்ணு நான் நோண்டுனாலே நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டான். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்காந்து சரி நின்று சரி சிரிவா சரி சரி. அத்தா
உங்க கை ரெண்டையும் தடவி பார்க்கும்போது ஏழைக்கு ஹேண்டில் பேர் மாதிரி இருக்கு. உங்க முதுக தடவி பார்த்தா ராலி சைக்கிள் குஷன் சீட்டு மாதிரி இருக்கு. உங்க மூக்கு என்ன டைனமோ. உங்க கண்ணு அதுல எரிய பல்பு. உங்க உதட ரெண்டு பிரேக். மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கிள் சொல்ற? நீங்களே ஹீரோ தானே. நீ மட்டும் என்ன கண்ணே, எச்சில் நடக்கிற பிச்சைக்கார நாய் இல்ல, பல்லும் பாலும் சாப்பிடுற பங்களா நாய், வேரில் ஏத்துற வெறி நாய் இல்ல, கார்ல போற பாமரின் நாய். ஐயோ கர்மம் கர்மம். ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ஏங்க நாயை சொல்லி வந்துட்டீங்க. எனக்கு அந்த நாயை பிடிக்கிற ஞாபகமே வருது. என்னமோ திடீர்னு வந்துருச்சு, இனிமே வர்ணிக்கவே மாட்டேன் கண்ணே. ஆமா, என்கிட்ட நீ எதை பார்த்து மயங்குன? அதுவா அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு. உங்க அழகான பழமொழிய பார்த்து. என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு? ஐயோ ஐயோ நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே நல்லா இருப்பியா? என்னை பார்த்து ஆசை பார்த்து பேசுனியே, உன் நாக்கு அழிஞ்சு போக. என்னை பார்த்து கண் அடிச்சு உன் கண்ணு அழிஞ்சு போக. கட்டையில போக. கட்டையில போக மட்டும் திட்டாத. ஆயிரமா சொல்றேன். கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக. கட்டையில போறவன் இவன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனோட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னம்மா தப்பு செஞ்சான் இவன்? 5 பஞ்சாயத்துக்கு ஆபீசர்னு போய் சொன்னான். இவன் வழக்க மண்டியில மாட்டிக்கிட்டே என்னை ஏமாத்திட்டான். அத கொண்டா இப்படி. ஏன்பா என்னப்பா இது? இது தோப்பாங்குடி சாமி, இத போட்டுக்கிட்டா ஈர மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்போ சரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க சாமி, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்கன்னு பேரு. நான் ஒரே ஒரு பொய் சொல்லி தானே கல்யாணத்தை முடிச்சேன். முருகனே வள்ளிய நரச்சதுல டோப்பா வச்சுதான் கல்யாணம் முடிச்சாரு. வள்ளியே தப்பா எடுக்கல. ஆப்டால் இவன் என்ன சாமி? அதுவும் சரிதான். ஏண்டா உனக்கு வழுக்கமண்டங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கேட்டுக்கலாம்ல? சாமி, எனக்கு வழுக்கமண்டன்னு தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொதுவா நீங்க கொடுப்பீங்களா? அதை எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அவ எப்படி சம்மதிப்பா? உங்க பொண்ணோட அழகா இருக்கா. நீ மேட்டருக்கு வா, என் பொண்ணெல்லாம் இருக்காது. சாமி, நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல. இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. அவங்க இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன். இது தப்பா? அது எப்படி தப்பாகும்? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ. அம்மா, ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து. சரிங்க, பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா 2 கண்டிஷன். என்னம்மா அது? இந்த பைக்க மண்டையாரு இன்னும் அவர் முன்னாடி வரக்கூடாது. எப்ப பாப்பாவோட இருக்கணும். 2, இனிமே அவர் நாள் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன். ஏன்பா நீ என்ன சொல்ற? சாமி, பழைய தொழில விட முடியாது, இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்றேன். என்ன கூப்பிடுறீங்க? மொத்தம் வந்துற போகுது. நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. ஏப்பா மணி, போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். கடைசியில நாங்க போய் மார்வாடி மீட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்காந்து திங்கிற. இதுல வாய்க்கொழுப்பு வேறையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாத்தியா பாத்தியா, அவன் என்ன சொல்லிட்டு போறாங்க? ஒரு 9 சம்பாதிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவாங்க? இப்படிதான் சொல்லும். ஊர் எப்பவுமே அப்படிதான் சொல்லும். ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா? அவங்க இறங்க மானம் கட்டவங்க, ரோசம் கட்டவங்க, அதுக்கு ஒரு முறை கயத்துல சுருக்கு வச்சு தோணும். உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது, தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா? என்னைக்கு அந்த நாள் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியது தானே. நான் மறந்துட்டேன், இவங்க ஞாபகப்படுத்துவாங்களே. இங்க பாரு, என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை பொறையாவது போடல, இல்ல ஒருவேளை சோறாவது போடல, என் பேரு சின்ன இல்ல. பாப்போம். முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாத்துல செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா இருக்கிறியா? இது நியாயமா குடியா? 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய பஞ்சப்பாய, கையில செருப்பு வச்சுட்டா வேலை கேக்குறது. அருமையான ஐடியா, இதுக்குள்ள வைக்கிற வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க.
எல்லாம் உள்ள விடாது. போட்டுக்கு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவனை மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. வாங்க வாங்க. பாத்தியா விருங்க. பெரிய அன்பளிப்போட வராரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரரே தான். அண்ணா அண்ணா வணக்கம். பெரிய அன்பளிப்பை வச்சுட்டு வாசல் நினைக்கிறீங்களா? உள்ள வாங்க 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 வாங்க. கல்யாணத்துக்கு வரவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. வேண்டுங்க வெறுங்க. ஐயா உட்காருங்க உட்காருங்க. பெரிய அன்பளிப்போட வந்திருக்கீங்க. கரர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க கொடுத்துருங்க. அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. எல்லாம் மாட்டிக்கிட்ட. மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசை இப்பவே கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாத ஆளா இருக்க. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. கொண்டாட்டி வேற பேருவா. வண்டிக்கு நேரம் ஆகுது. சீக்கிரம் குடிச்சிட்டீங்கன்னா சட்டு பிடிச்சி சாப்பிட போவாங்கல்ல. இல்லங்க அத குடிங்க. பேரு கருப்பு. சின்ன 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 பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சுருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு. வணக்கம். கும்பிடுங்க கும்பிடுங்க. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னும் பண்ணி ஆரம்பிக்கல. புரியுதா புரியுதா புரியுதா? அங்க புரியுதா? எங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வேணும்னு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கையோடுங்க. எனக்கு உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. ஏங்க இந்த பாரதியை எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம். எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க. சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு. ஆனா சின்னதா இல்ல. ஆமா சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்னே லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க. நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்னேன். ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பட்டியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். டேய் நம்ம ஆளுங்களா எந்திரிக்கலாம். பஞ்சு அவங்க சும்மா வர மாட்டேன். நடக்கிறத விட பொண்ணோட அப்பன் சொல்றேன். மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்ன நடக்கும்? செருப்பு பிடிச்சு எங்க வீட்டு செருப்பு இருக்கு. அது நீங்க எடுத்துங்க. ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடிவு தெரியல. நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ கேட்டியா? சம்பாதிச்சுட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறேன். ஏன் அங்கெல்லாம் போனேன்? நான் எங்கடே போனேன்? சும்மா போனவன கை நட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டு விட்டாங்க. உக்காரியா சம்பாதிச்சு போறேன்னு சொன்னேன். கேட்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு வந்து போச்சு. 4 ரூபாய்க்கு கஞ்சித்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க கேஸ் போட்டு நான் என்ன செய்ய தரேன் பாரு. வேணாம் விட்டுரு. அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து இன்னொரு நாள் போயிடும். சொல்லியடி கட்டையில போக கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன். உனக்கு திருப்தியா? ஐயோ
நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலைங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது.